ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் ஒருவரின் வாழ்க்கையை மற்றவரின் வாழ்வுடன் ஒப்பிடுவதை தவிருங்கள். தெய்வ படைப்புகள் ஒவ்வொன்றும் தனித்துவமானவை. இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. செழுமையான கருத்து இருக்க வேண்டும். உள்ள தெளிவுதான் ஆறாவது அறிவு. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சேலம் மாவட்டம் காரிப்பட்டி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்ட ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் திண்டிவனம் ரவிச்சந்திரன். அம்மா அருளாசி பரிபூர்ணமாக எனக்கு எப்போதும் என் குடும்பத்துக்கு இருந்துனே இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு தடையும் அம்மாவுக்கு பாதுகாப்பு பண்ணி குடும்பத்தோடு எதுவாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் போவோம். அதே போல் அம்மா என் பாப்பா திருமணத்துக்கு அம்மாக்கிட்ட கேட்டால் அம்மா அமோகமாக நான் நடத்தி தரேன் சொல்லிச்சு. அதே மாதிரியே அம்மா சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. மாப்பிள்ளை வந்து பூனே வேலையில் இருந்தார். மறுபடியும் கல்யாணம் ஆகி அம்மாக்கிட்ட வந்து பாதுகாப்பு பண்ணின்னு போயின்னு திரும்பி போகும்போது பூனேவிலேருந்து மாற்றலாகி அம்மா பக்கத்துலேயே பெங்களூர்லேயே அவருக்கு கேட்ட கம்பெனியே கொடுத்து எங்களுக்கு அருளால் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அம்மா நான் கேட்டதை எப்போதும் என் குழந்தைங்களுக்கு கொடுத்துனே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பா அம்மா நடத்தி வச்ச கல்யாணம். பாப்பா இப்போ கன்ஃபியூவாக இருக்கிறா. பாப்பா இப்போ அம்மா ஓங்காரத்தில் இருந்ததுலேருந்து பாப்பாவுக்கு அடிக்கடி கனவுல வந்து அம்மா கனவுல வந்து கருவறையை சுற்றி வரும்போது கருவறை வந்து அம்மா பாப்பாவுக்கு என்னுடைய மகளை கூப்பிட்டு கிட்ட நிற்க வச்சு தீபாதனை காட்டி உள்ளே இருந்து அம்மா குங்குமமும் ரோஜா எதிரையும் எடுத்தாந்து பாப்பா தலைமையிலேருந்து பாதை வரைக்கும் கொட்டி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த பாய்க்கெல்லாம் எங்களுக்கு எப்போதும் கிடச்சினே இருக்கணும். அம்மா கூடவே இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்போதும் கூட. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பையனுக்கு தொடையில் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தது. அவன் கனவில் வந்து அம்மா என்ன பண்ணிச்சு, ஓம் சக்தி மாதிரி சுற்றினே இருக்கும்போது என் பையனை கூப்பிட்டு இன்னும் ரொம்ப தொந்தரவாக இருக்கா உனக்குன்னு கேட்டு கூடவே அம்மா பெரிய அம்மா பொண்ணும் கூட வந்துன்னு இருந்தாங்க. வந்து ஆமாம்மா நம்பது உடனே ஓம் சக்தி மாதிரி கொஞ்ச நேரம் நிறுத்தி நாக்கை தூக்குனாங்களாம். அவங்க அம்மா கையால் நாக்கு உள்நாக்கில் வச்சு ஒரு அழுத்துனாங்களாம். எல்லாம் சரியாக போடும், நீ போய் நீ கவலைப்படாங்களாம். இதெல்லாம் அம்மா கொடுத்த எங்களுக்கு வாழ்க்கையே பிச்சை. என்னோடய பையன் இங்கே ஆதிபராசக்தி காலேஜ் தான் இங்கே இன்ஜினியரிங் படித்தான். இங்கேயும் நல்ல பேர் அம்மா வாங்கி கொடுத்தது. ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு எல்லா கிளாஸ்லேயும் நல்ல அவார்டு வந்துன்னே இருக்கும். நான் அம்மா கிட்ட அம்மா உன் மண்ணில் படிக்கிறானா அவனுக்கு ஒன்றுமே இந்த இதில் எதுவும் இல்லையாமன்னு யூனிவர்சிட்டி ரேங்கையும் வாங்கி கொடுத்து அம்மா எங்களை பெருமைப்படுத்திச்சு. இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அம்மா போட்ட பிச்சை. எப்போதும் அம்மா எங்கள் கூடவே இருக்கணும். இன்னும் ஒன்று அம்மா கிட்ட அடிக்கடி நாங்கள் ஓங்காரத்தில் இருக்கிறது முன்னே அடிக்கடி வந்து நாங்கள் குறைகளை கேட்போம். இப்போ அம்மா கிட்ட மானசீகமாக மனசுக்குள்ளே கேட்டு அம்மா எங்களுக்கு அருள்பாலிச்சிருந்தது. எப்போதும் நாங்கள் இந்த மண்ணை அடிக்கடி மெரிக்கிற வாய்ப்பையும் இதை மாதிரி மண்டலாபிஷேகத்தை கலகிற வாய்ப்பையும் கொடுத்து எங்களுக்கு அருளாசீர்வாதம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அம்மா எப்போதும் உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். உலகெல்லாம் சக்தி நிறைய வாங்க வேண்டும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள்.
பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.